ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். தலைவலி, தலைபாரம், தலையில் நீர் கோத்துட்டு தலைவலிக்கிற பிரச்சனை. இதுக்காக நம்ம தலையில் எந்த விதமான தைலமும் தேய்க்க வேண்டியதில்லை, நீராவி பிடிக்க வேண்டியதும் இல்லை. தலைவலியை அப்புறம் எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதிகமான டென்ஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தலைவலி பிரச்சனை வரும். அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கும் தலைவலி பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த மழைக்காலம், பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா பனியோட வேகத்தினாலையும் அந்த வாடைக்காற்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த வாடைக்காற்றுனாலையும் எல்லாருக்குமே தலைவலி வரும். அதுவும் பார்த்திங்கன்னா தலை நார்மலாக வலிக்கிறது மட்டும் இல்லாமல் தலையில் நீர் கோத்துட்டு தலை ரொம்ப பாரமாக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் தோசைக்கல்லை தான் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறேன். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. சூடு மீடியமான ஃப்ளேம்லேயே சூடாகிட்ருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு காட்டன் கிளாத்து இல்லை இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து நல்லா கனமாக மடித்து வச்சுட்டு தோசைக்கல்லில் நல்லா அப்படியே ஒத்தி எடுத்தோன்னா தோசைக்கல்லில் ஹீட்டு டவலில் நல்லாவே வரும். இந்த மெத்தடில் பண்ணுற இந்த ஹோம் ரெமெடியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தலையில் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். எவ்வளோ பெரிய தலைபாரம், தலையில் நீர் கோத்துட்டு இருந்தாலும் அந்த நீரெல்லாம் இறங்கி நல்லா சரியாயிரும், உடனே ரிலீஃப் ஆயிரும். அந்த ஹீட்டை நல்லா அந்த துணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தலையிலெல்லாம் இந்த மாதிரி ஒத்தனை கொடுக்கும் போது தலையில் எவ்வளோ பாரம் இருந்தாலும் அது அப்படி நல்லா போயிடும். நல்லா ரிலீஃபாக இருக்கும், நமக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாவே நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ பெரிய தலைவலி, தலைபாரம், தலையில் நீர் கோத்துட்டு இருந்தாலும் அதுக்காக நம்ம தைலம் தேய்க்க வேண்டியதில்லை, ஆவி பிடிக்க வேண்டியதும் இல்லை. ஆவி பிடிக்கும் போது நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவி பிடிச்சதுக்கப்புறம் முகம் தலை ஃபுல்லாக வேர்த்து போய் ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தை நம்ம காய வச்சிடணும் நல்லா ஃபேன் காற்றுல. அந்த ஈரத்தை, அந்த வேர்வையை, தலையெல்லாம் காய வைக்காமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு திரும்பவும் தலைவலி வந்துடும், சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறத விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கனமாக இருக்கிற அந்த துணியை வச்சு நல்லா அதில் ஹீட் பண்ணிவிட்டு தலையில் வச்சு எடுத்தாவே போதும். இதே மெத்தடில் நீங்கள் தோசைக்கல்லில் உள்ள ஹீட்டை ஒரு 4-5 தடவைக்கு தொட்டுட்டு தலையில் வச்சு பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹீட்டாக இருக்கிற துணியை வச்சு நல்லா காப்பனம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நீரெல்லாம் இறங்கிட்டு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். தலையில் மட்டும் இல்லை, தலைக்கு கீழே இருக்கிற இந்த கழுத்து பொரடின்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துலையும் தோசைக்கல்லில் இருக்க ஹீட்டை அந்த துணியில் எடுத்துட்டு வச்சு கையில் பொறுக்கிற சூடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்தாவே போதும். உங்களுக்கு நல்லாவே ரிலீஃபாக இருக்கும். தலையில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனிக்காலத்துக்கு, மழைக்காலத்துக்கு உங்கள் வீட்லேயும் யாருக்காவது இந்த மாதிரி தலைபாரம், தலையில் நீர் கோத்துக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.